இன்றைக்கி நம்ம வால் டெக்கரேட்டிங் கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் இதுவரை பண்ணின கிராஃப்ட் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் எந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொருட்கள் தேவை: கம், ஸ்கேல், பென்சில், சிசர்ஸ், அதுக்கப்புறமா பிளாக் ஷர்ட்டு, ரெட் கலர் பேப்பர், கார்ட்போர்ட், ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி. இப்போ நம்ம வச்சுருக்கிற ரெட் கலர் பேப்பரில் 10x5 சென்டிமீட்டர் ஸ்கேலில் மார்க் பண்ணி இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அதை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சி வச்சுக்கோங்க, எண்ட் டு எண்ட். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிளாக் ஷர்ட்டை இந்த மாதிரி அளவுக்கு ஒரு 6 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி டபுளாக இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக அப்படி மடக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த பிளாக் ஷர்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி இதில் இப்படி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி அந்த 6 பீஸ்லேயுமே இந்த லைன் ஃபுல்லாக இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிட்டோம். இனி இந்த எண்டிங்கில் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம் அப்ளை பண்ணி நம்ம இதை எப்படி க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற 5 பீஸையும் இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை இப்படி ரோலிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்டிங்கில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீஸை இது கூட வச்சு ஜாயின் பண்ணி மறுபடியும் முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீதி இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஜாயின் பண்ணி இதில் கம் ஒட்டி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனல் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த கார்ட்போர்டில் இந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த எண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி அதை ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இவ்வளோ இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி இதை இப்படி சென்டரில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிற இந்த பீசஸை நம்ம ஒட்டிக்கலாம். எட்ஜஸில் இந்த மாதிரி ஒட்டினா போதும். இந்த மாதிரி ஒட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். இனி செகண்ட் லைன் இதில் இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளவர் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்ச பீசஸ்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் மடித்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெட் கலர்லேயும் பிளாக் கலர் சார்ட்லேயும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை குட்டி குட்டியாக வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர்ஃப்ளைஸ்லாம் இப்போ க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன், அதனால் இந்த மாதிரி சின்ன க்யூபாக கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி ஒட்டி நம்ம வந்து வாலில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் யாராவது ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் நியூ ஹோமுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.